ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கசப்பு சுவையே இல்லாமல் பாவக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். 2 வெங்காயம், 3 தக்காளி, கொஞ்சம் பாவக்காய், பூண்டு, கருவேப்பிலை, கடுகு, கடலைப்பருப்பு, எண்ணெய், குழம்பு மிளகாய்த்தூள், உப்பு, தேவையான அளவு மஞ்சள் தூள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். முதல்ல அடுப்பை ஆன் பண்ணி வானலை வச்சுக்கோங்க. வானல் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கா கடலைப்பருப்பு போடுங்க. கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போடுங்க. கடலைப்பருப்பு போட்டு கடலைப்பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும். கடலைப்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்துக்கோங்க. ஆனியனை சேர்த்துட்டு ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு பூண்டு எடுத்து வச்சதுனால அதை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நசுக்கக்கூடாது, கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை அது கூடவே போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி விட்டுட்டு அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமேட்டுக்கா தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க 3 தக்காளியை ஆட் பண்ணுங்கள். இந்த தக்காளி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கசப்பு அப்படின்னு பார்க்குறோம், கசப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாவக்காய் வீட்டில் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. இந்த தக்காளி போட்டிங்கன்னா அந்த புளிப்பில் அந்த கசப்பு கொஞ்சம் தெரியாது, எல்லாருமே சாப்பிடுவாங்க. பாவக்காய் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போது நம்ம வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் நல்லா தொக்கு மாதிரி வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காவை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி அதையும் நல்லா கிண்டி விடுங்க. நல்லா அதுவும் மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் நல்லா அதுவும் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றவாறு போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் நிறையா சாப்பிடுவீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்து வரட்டும். ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும் நல்லா. பசலைக்கீரையில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. அதை விட 2 மடங்கு கால்சியம் சத்து நம்ம பாவக்காவில் இருக்குது. அதனால ரொம்ப எலும்புக்கு, பல்லுக்கு கால்சியம் சத்து கம்மியாக இருக்கவங்களாம் பாவக்காய் அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த மாதிரி சுகருக்கு பாவக்காய் சாப்பிட்டிங்கன்னா அதோட குளுக்கோஸ் லெவல் குறையும். சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கு சராட்டின், பாலிஃபெட்டாயின் பி, இன்சுலின் அளவை குறைக்கிற இந்த 2மே பாவக்காவில் அதிகமாக இருக்குது. அதனால நீங்கள் பாவக்காய் சாப்பிட்டா சுகர், குளுக்கோஸ் லெவல் குறையும். ஹார்ட்டுக்குமே ரொம்ப நல்லது பாவக்காய். வாழைப்பழத்தில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. அதை விட 2 மடங்கு பொட்டாசியம் பாவக்காவில் இருக்குது. இது மாதிரி ப்ரக்கோலியில் இருக்கிற பீட்டா கரோட்டினை விட 2 மடங்கு பீட்டா கரோட்டின் பாவக்காவில் இருக்குது. தோலுக்கு, கண்ணுக்கெலாம் ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாவக்காய் தொக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நான் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்காக கிரேவி மாதிரி எடுத்துட்டேன். உங்களுக்கு டீப் ஃப்ரை வேணுன்னா நல்லா இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிங்கன்னா ரெடி ஆகிடும். வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.